திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. நண்பர்கள் எல்லாரும் எப்படிங்க? எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது நீங்க செல்போன் யூஸ் பண்றீங்களா? ஜெயிலுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு. என்னடா இப்படி சொல்ற அப்படின்னு பாக்குறீங்களா? உண்மைதாங்க. அதாவது ஆன்லைன் மோசடி, அதாவது ஆன்லைன் ஸ்கேமிங் சொல்லக்கூடியது நிறைய ரூபத்தில் நம்ம வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு ஸ்கேமிங்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆரம்ப காலகட்டத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது ஒரு வட மாநிலங்களில் ஏதாவது ஒரு பேங்க் இருக்கும். அந்த பேங்க்ல வந்துட்டு வட மாநிலத்தை சேர்ந்த இந்த மோசடி பேர்வழிகள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த பேங்க் மேனேஜர் கரெக்ட் பண்ணிட்டு பல மாநிலங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பணத்தை வந்துட்டு அந்த அக்கௌண்ட் கொண்டு வர சொல்லி மொத்தமாக சுட்டிட்டு ஓடுறது. அதுக்கப்புறம் அது அடுத்த கட்டமாக பரிணாமம் அடைஞ்சு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு உங்கள் ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆக போகுது, அதிலே பார்த்தீங்க பின்னாலே ஒரு 12 நம்பர் இருக்கும், அந்த டேட்டே சொல்லுங்கள், பின் நம்பரே சொல்லுங்கள் அப்படி சொல்லி உங்கள் ஏடிஎம் கார்டு பின் நம்பரையோ இல்லை வந்துட்டு அந்த 12 நம்பர்களையோ நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் கிடக்கிறது 1000 இருக்கட்டும், 1 லட்சமாக இருக்கட்டும், 10 லட்சமாக இருக்கட்டும், மொத்தமாக வலிச்சிருவாங்க. இப்படி பல பேர் அந்த ஸ்கேமில் ஏமாந்தாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு புது வகையான ஒரு மோசடி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்களோட ரேண்டமாக செக் பண்ணும்போது உங்களோட நம்பருக்கு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அது என்ன ஆஃபர் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்திருக்கு, ஸ்மார்ட் வாட்சஸ் வந்திருக்கு, எல்இடி டிவி விழுந்திருக்கு, அது விழுந்திருக்கு, இது விழுந்திருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க. அதாவது ஒரு படத்தில் கூட சொல்லுவாங்க, ஒருத்தன் நம்மளை அடிமையாக்கணும்னா அவனோட ஆள் மனசில் கூட ஆசையை தூண்டி விடுறது. இந்த மாதிரி தாங்க 25,000 மதிப்பில் உங்களுக்கு ஒரு 4 பொருட்கள் விழுந்திருக்கு, 5 பொருள் விழுந்திருக்கு, 50,000 மதிப்பில் விழுந்திருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் ஷிப்பிங் பண்ணணும், ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் கொடுக்கணும். அதாவது நாங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் கொடுக்கணும். உங்களுக்கு 50,000 மதிப்புள்ள எல்இடி டிவி, ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச், அது இது என்னெல்லாமோ சொல்லுவான். நம்மளும் என்ன பரவாயில்லையப்பா, கிட்டத்தட்ட 50,000 மதிப்பில் பொருள் வந்துருக்குங்க, 25,000 மதிப்பில் பொருள் வந்துருக்குங்க, வெறும் ஒரு 2,300 தானே கேட்குறான், ஒரு 3,000 தானே கேட்க அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபேல நம்ம பணத்தை அனுப்பிடுவோம். எப்படி ஒரு 2,999 ரூபா, 2,349 ரூபா, அந்த மாதிரி ரவுண்ட் ஃபிகர் இல்லாமல் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்ல இப்படி சொல்லுவான். இதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம உடனே அந்த பணத்தை அனுப்பி வச்சிட்டோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொன்ன மாதிரி 10 நாள் 1 வாரத்தில் வந்துருமா, நான் வரவே செய்ய ஏமாத்திடும். இதுக்கு அடுத்த கட்டத்தில் நோக்கி எது எப்படி போச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோன் போடுவாங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 மதிப்புள்ள பொருள் வந்திருக்கு, 25,000 மதிப்புள்ள பொருள் வந்திருக்கு, ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்திருக்கு, ஒரு இது வந்திருக்கு, அது எதாவது ஏதாவது ஒரு பொருளை சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ண உடனே திடீர்னு ஃபோனை போட்டு ஐஃபோன் உங்களுக்கு வந்துருக்குங்க, ஐஃபோன் கிட்டத்தட்ட 1,4 லட்ச ரூபா மதிப்புள்ள ஐஃபோன் வந்திருக்கு, அதை வந்துட்டு கிட்டத்தட்ட வெறும் 10% தான், ரொம்பலாம் கிடையாது. எங்களோட கம்பெனி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. ஆனால் என்ன கம்பெனிடா, மண்ணாரம் கம்பெனி அப்படி தான் சொல்லணும். ஏதாவது ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு வந்து நாங்கள் டெலிவரி கொடுப்போம். டெலிவரி கொடுத்து நீங்கள் டெலிவரி வாங்கும்போது பைசா கொடுத்தா போதும், ரொம்பலாம் கிடையாதுங்க. ஷிப்பிங் சார்ஜ், அதாவது அனுப்பி வைக்கக்கூடிய சார்ஜ் 1,999 ரூபா, 2,000 ரூபா, 3,000 ரூபா இப்படி தான் சொல்லுவான். நம்மளும் ரைட் ஐஃபோனில் வருது, அது நம்ம கைக்கு வந்ததுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்ன உடனே அது பார்சலாக அனுப்பி வச்சுருவாங்க. நம்ம கைக்கு வந்து சேரும். கொரியர்காரர் என்ன பண்ணுவார், நம்ம போகிற அவரும் ஒரு நார்மல் பர்சன் தான், வாங்க சார் உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு இந்தாங்கன்னு, அது என்னப்பா போட்டிருக்கு, அடுத்த பக்கத்தில் எல்லாம் ஐஃபோன் பாக்ஸில் தான் வச்சுருப்பான், எல்லாம் வச்சுருப்போம்ப்பா, பரவாயில்லப்பா சொன்ன மாதிரி ஸ்மார்ட் ஃபோனு ஐஃபோனு வந்துருச்சப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் 3,000 ரூபா கொடுத்தா தான், அந்த 2,999 ரூபா 3,000 இல்லை 4,000 5,000 அதை கொடுத்தா தான் அதை தருவான். நீங்கள் ரூபாயை கொடுத்து டெலிவரி வாங்கிட்டு உள்ளே போய் உடச்சி பார்த்தா அதில் செங்கல் இருக்கும், இல்லை கருங்கல் இருக்கும், எதையாவது மண் இருக்கும், மணல் மாவிடிச்ச கப்பியும் தான் இருக்கும். ஆக மொத்தம் நம்மளை துட்டை வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. இப்படி பல வகையில் ஸ்கேமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஸ்கேம் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அட்ராக்ஷனான ஷூ நமக்கு எது தேவையோ அதை தான் அது காட்டும் ஆன்லைனில். அது வேற கதை. எவனுக்கு என்ன தேவையோ அதன் பக்கம் ஈர்த்து கொண்டு போகிறது தான் ஆன்லைனோட வேலை. அதுதான் சிஸ்டமேட்டிக்காகவே இருக்கிறது. அப்புறம் நம்ம எங்கே போனாலும் சரி ஃபோன் நம்பரு, அது ஒரு நகை கடையாக இருக்கட்டும், துணி கடையாக இருக்கட்டும், வேறு எங்கே போனாலும் எதுக்கு எடுத்தால் ஃபோன் நம்பர் தான் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் ஈஸியாக இதே போல் சமூக விரோதிகளுக்கு நம்மளோட ஃபோன் நம்பர் ஈஸியாக ரீச் ஆயிரும். அப்புறம் நம்ம ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எது ஒரு ஷூ அட்ராக்ஷனாக ஷூவை போட்டுருப்போம். அது போய் ஷோரூமில் வாங்குறாந்தா கம்பெனி ஷூவாக இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா 7,000, 8,000, 9,000 இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் 399, 599 அப்படின்னு போட்டிருப்பான். அது லேடிஸ் பார்க்கும்போது பட்டு புடவை, அது கிட்டத்தட்ட ஒரு 15,000, 20,000, 30,000 மதிப்புல புடவை, அதை பார்த்தீங்கன்னா ஒரு 499, ஒரு 599, ஒரு 299. என்னடா இது, இந்த சேலையை பார்க்கவே ஒரு சூப்பராக இருக்கு, நம்ம இதைத்தானப்பா தேடிக்கிட்டு இருந்தோம், நமக்கு வெறும் அது 7,000, 8,000 வரும்னு பார்த்தீங்கன்னா வெறும் 400 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு போட்டிருக்கான். இது ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம அதை ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் பண்ணி ஜிபேல வந்துட்டு பணத்தையும் அனுப்பி வச்சிருவோம். பணத்தை அனுப்புனதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்ததுக்கப்புறம் வருமானு பார்த்தா வராது.
இப்படி நிறைய ஏமாற்று வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை மாதிரி பல பேர் பல ஏமாற்று வேலைகள் பண்ணுங்க. இப்போ புதுசாக அந்த வகையில் ஒரு ஸ்கேமு கடந்த ஒரு 3 நாளைக்கு முன்னால், முக்கியமாக கேளுங்க, கடந்த 3 நாளைக்கு முன்னால் நம்ம தமிழகத்தில் எங்கே நடக்கக்கூடாது அங்கே நம்ம தமிழகத்தில் கிட்டத்தட்ட 800 பேருக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கைது செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட 70-80% பேருக்கு படிப்பறிவே கிடையாது. தான் எதுக்காக கைது செய்யப்பட்டோன்னு தெரியாது. அதாவது ஆன்லைன் ஸ்கேமிங், ஆன்லைனில் அடுத்தவங்களை பணம் பறித்து ஏமாத்துறது, பணத்தை ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி. அப்படி என்னப்பா அப்படி பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கே தெரியல, எங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. அதாவது ஜஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்கள்ட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போயிட்டு வாங்க நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாங்க, உங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் அது மூலமாக ஒரு சிம் கார்டு வாங்கி கொடுங்க, உங்களோட பான் கார்டு கொடுங்க, பான் கார்டுலேயே ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டா கொடுங்க, இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புதுசாக ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அதில் நீங்களும் எம்ப்ளாயி, அப்படி எதையாவது ஒரு ஆசை வார்த்தைகளை கூறி மக்களுக்கு பணத்தின் தேவை அதிகமாக இருக்குது, பொருளாதார தேவை அதிகமாக இருக்குது, அதை எப்படி பயன்படுத்தணும் அவங்க பயன்படுத்தி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி இதே போல் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் உங்களுக்கு 25,000 தரேன், 20,000 தரேன். அந்த மக்களுக்கு என்னப்பா ஒரு சிம் கார்டு கேட்க, நம்ம சிம் கார்டு அதை கொடுக்குறோம், ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுக்குறோம், இதில் என்ன வந்துட போகுது, மாதம் 25,000 தராங்க, நம்ம அவங்க கம்பெனி பார்ட்னருங்க அப்படிங்க இப்படிங்கன்னு அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஒருத்தர் வாங்கி அவர் ஒரு 2 மாதம் ஒரு 10,000 20,000 30,000 அவர் கிடைச்சோன்னே அவர் 4 பேர்ட்டு சொல்லுவார், என்ன சொல்லுவார், இப்போ இதுதான் ஒன்று கேடு, நல்லதா கட்டணும் முழுசா தெரியாமல் இன்னொரு ஆளுக்கு நம்ம பகிர்ந்துடுறோம். அதை அப்படி எப்போ நான் கொடுத்தேன்ப்பா சிம் கார்டும் வெறும் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் தான்ப்பா கொடுத்தேன், 3 மாசமா டான் 1ஆம் தேதி ஆனால் 5,000 20,000 30,000 அவன் என்ன அமௌண்ட் சொன்னான், 25,000 சொன்னான்பா, மாதம் 25,000 3 மாசமா வந்து விழுந்துட்டு இருந்தோன்னே அது செம்பரியாடு கூடும் போது நம்ம மக்கள் ஒருத்தங்க போய் ஏமாந்த மட்டும் இல்லாமல் அடுத்துட்டு அப்படியே போவாங்க. இப்படி ஒரு 10-50 பேர்ட்ட சிம் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இதெல்லாம் வாங்கி வெளிநாடுகள்ல இருந்து பணம், அந்த ஹவாலா பணம் சொல்ற மாதிரி இந்த மாதிரி ஏமாற்ற மக்களை ஏமாற்றக்கூடிய பணங்கள், ஏன்னா ஒரே அக்கௌண்ட்டுக்கு போனால் அது யார் என்னன்னு கண்டுபிடிச்சி சேஸ் பண்ணி எடுத்துருவான். அது பல மல்டிபிள் அக்கௌண்ட்டுக்கு அந்த அக்கௌண்ட்ல பணத்தை வர வச்சு இந்த மாதிரி மோசடிகளை செஞ்சுட்டு அவங்க மொத்தமாக சுட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. 1-2 பேர் அதில் மாட்டுவாங்க. மாட்டினாலும் அவங்க கையில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 50 அக்கௌண்ட்டில் ஒரு அக்கௌண்ட்டுக்கு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இந்த மாதிரி அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும். அதை பூரா சேர்த்தா கோடிக்கணக்கில் வந்துடும். ஏதாவது ஒரு அதிகாரிகளை அவங்க, ஏன்னா வட மாநிலத்தில் இருந்தவங்களாம் இருப்பாங்க, அந்தந்த அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிடுவாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா வந்துட்டு நம்ம என்றைக்குமே விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மாதிரி ஏமாற்று பேர்வழிகள் பல வழியில மோசடிகள் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்பாவிகள் தயவு செய்து அவங்கள்ட்ட அந்த ஆதார் கார்டு சிம் கார்டு எதுவுமே கொடுத்து ஏமாங்க. முக்கியமான விஷயம், தயவு செய்து மீண்டும் ஆழமாக ஒரு விஷயம், எக்காரணம் கொண்டு யாருக்கும் உங்கள் ஃபோனில் வரக்கூடிய ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பேரில் இருக்கக்கூடிய சிம் கார்டை யாருக்குமே கொடுக்காதீங்க. அதே நேரத்தில் உங்களோட ஆதார் கார்டோ பான் கார்டோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவோ இதை யாருக்குமே ஷேர் பண்ணாதீங்க. அப்புறம் வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் வந்தால் தயவுசெய்து அந்த லிங்க்கை தொடாதீங்க, எந்த லிங்க்லையும் போகாதீங்க. தேவையில்லாத சைட்டில் போய் ஆர்டர் கொடுக்குறத நிறுத்திடுங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா இந்த மொபைல் பயன்பாடு, இந்த இணைய வழி பயன்பாடுங்கிறது அதிகமாகி போயிடுச்சு மக்களில். அதே போல் இந்த இணைய வழி மோசடிகளும் ஆன்லைன் ஸ்கேமிங்கும் அதிகமாகிடுச்சு. நம்ம என்ன காரணத்துக்காக நம்ம கைது செய்யப்படுறோம்னு தெரியாமலே பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதே போல் ஆயிரக்கணக்கான பேர் கைது செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக காவல்துறை அதை குறிப்பாக சைபர் கிரைமினல் வந்து சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அரவிந்த் நாயராகிய நான். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க மனசுல தோன்றத தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன்.